கரூர் முரளி, திமுக தாவேக அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல், அவர்களுக்கு இடையிலான தன் முனைப்புக்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்றீங்க, இன்னொரு விஷயத்துக்கு பேசணும்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க. உங்க அரசியலுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன் உரிமை பறிபோகணுமா, ஒரு அணியில் நிக்கல அப்படிங்கிற ஒரு வெளிப்படணுமா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக களத்தில் நின்று போராடுகிற இயக்கம் திமுக என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏன் என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய தாவேக தோழர் கூட சொன்னார், தொகுதி மறுசீரமைப்பிலே வீரியம் இருக்குமா திமுகவிற்கு என்று கேட்கிறார். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும் முதலில் களத்தில் நின்று வீரியத்தை காட்டக்கூடிய இயக்கம் திமுக என்பது உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், ஒன்றிய அரசாங்கம் அதட்டி இரண்டால் ஓடி போய் பனையூரிலே பதுங்கிக் கொள்கிற பங்களாவாசி அல்ல திமுக காரன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் திமுக காரர்கள். ஒன்றும் கிடையாது சார், இந்த விவாதம் இப்ப தொகுதி மறுசீரமைப்பு அவசியம் தேவையா என்று ஒரு விவாதம் நடத்தக்கூடிய அவசியமே இல்லை. இப்பொழுது நாம் நடத்தக்கூடிய விவாதம் என்னவென்று கேட்டால், காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து சர்வக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரே விஜய், இது சாத்தியமா என்று கேட்கிற விதத்தில் விவாதம் நடக்க வேண்டுமே தவிர, ஒரு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வருகிறேன் என்று எந்த இடத்தில் ஒன்றிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது என்பதை கொஞ்சம் தயவு செய்து சொல்ல வேண்டும். நீங்கள் சினிமாவிலே ரீல்ஸ் போடுவதை போலவே ரீல்ஸ் போட்டுவிட்டு ஆட்சி நடத்திவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறான முன்னுதாரணமாக போய்விடும். ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் விரிக்கிற சூழ்ச்சி வலையிலே விஜய் அவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை. ஏனென்று கேட்டால், மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுத்தால், போராட்டம் வருமானால், போராட்டத்தின் மூலமாக தன்னுடைய கர்நாடகத்தில் நடக்கிற தன்னுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ, அந்த ஆபத்தில் இருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தான் இப்பொழுது விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறது காங்கிரஸை நம்பி விஜய் போய் கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்காலத்திற்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி போய்விடும். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று நாங்கள் பணியாற்றக்கூடியவர்கள். ஒன்றும் கிடையாது. நாங்கள் திமுக ஆட்சி படத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்தது. தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அடுத்த நிமிடத்தில் எங்கள் தலைவர் என்ன செய்தார்? சர்வ கட்சிகள இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, கேரளா பாதிக்கப்படுகிறது, கர்நாடகா பாதிக்கப்படுகிறது, தெலுங்கானா பாதிக்கப்படுகிறது, ஒரிசா பாதிக்கப்படுகிறது, மேற்கு வங்காளம் பாதிக்கப்படுகிறது, பஞ்சாப் பாதிக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்படுகிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். கடிதம் எழுதியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட 45 கட்சிகளுக்கு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தின் மூலமாக சர்வ கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்களை அழைத்துக் கொண்டு வந்து சென்னையிலே கூட்டம் போட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது திமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கூட்டம் நடத்தினாங்க. இல்ல, பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க, வரவேற்க கூட விஷயம். ஆனா இன்றைக்கு மீண்டும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வருது. அப்படிங்கிறப்ப அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதான எதிர்கட்சியான நீங்க பங்கேற்று தானே இது ஒரு ஆதரவு, நாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரு அணியில இருக்கிறோம் அப்படிங்கிறத டெல்லிக்கு சொல்றது மாதிரி நீங்க பங்கெடுத்து இருக்கணும்ல, உங்க கூட்டணி கட்சி பங்கெடுத்து இருக்கணும்ல, நம்ம ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கணும்ல. சார் நான் சொல்றேன் சார், என்னை காட்டிலும் நீங்க விஷயம் தெரிஞ்சவர். ஏனால் நீங்கள் நெறியாளர். இந்த பில்லு வருதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நாடாளுமன்றத்தில் இந்த பில்லு இப்ப வரப்போது, தொகுதி மறுசீரமைப்பு வருதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. வந்த பிறகு திமுக போய் நிக்கலன்னு சொல்லுங்க. வரவே இல்ல சார். வராத ஒன்னை எடுத்துக்கிட்டு போய் புலி வருதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எதுக்கு சார் இருக்கணும்? வராத திட்டத்துக்கு எதுக்கு சர்வ கட்சி கூட்டம்? மேகதாது பிரச்சனை, மேகதாதுவை அணை கட்டுவேன் என்று கர்நாடகத்துக்காரன் ஒத்தை காலில் நிற்கிறானே, அதை எதிர்த்து ஒரு கூட்டம் போட வேண்டும், சர்வ கட்சி கூட்டம் போட வேண்டும் என்று திமுக கேட்கிறது, அதிமுக கேட்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறது, தேமுதிக கேட்கிறது. ஏன் அவர்கள் கூட்டணியில இருக்கிற விசிக கேட்கிறது, கம்யூனிஸ்ட் கேட்கிறது, மதிமுக கேட்கிறது. அனைத்து கட்சியும் நீங்க மேகதாதுக்காக கூட்டம் போடுங்க, சர்வ கட்சி கூட்டம் போடுங்கனாக்க, நீங்க அதை விட்டு இருக்கிறத விட்டு இல்லாததை கையில் எடுத்துக்கிட்டு சிகிச்சைகளை குதிச்சாக்க நாங்க எதுக்கு சார் வரணும்? உங்க விளம்பர அரசியலுக்கு நாங்க வரணுமா? சரி, பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் ஒன்று குறிப்பிட்டிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்தில் பங்கெடுக்காத கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் சொல்றாங்க. எதிர்கட்சிகள்லாம் வராது, முதலமைச்சர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் சொல்றாங்க.
ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா பங்கெடுத்திருக்கணும் தானே. ஆனா உங்களுடைய போட்டியினால இந்த மாநில உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சார், மாநில உரிமைகளை எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்காது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எப்பெல்லாம் மாநில உரிமையை தாவேக்கா விட்டு கொடுத்தது, பிஜேபி ராம்ஜி திட்டத்தை நாங்க எதிர்த்தோம், இப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துல யூசிஜியை நாங்க எதிர்த்து நின்னோம், இப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதே போல தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலிலே பாட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிபடத்தில் இருந்த பொழுது உறுதியாக நின்றது. இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல கொண்டு போட்டாங்க. இப்படி ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒத்து ஊதுகிற வேலையை தாவக செய்கிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. இந்த தொகுதி மறுசீரமைப்பு முறையை கூட இதோ வாருங்கள், தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்தப்ப ஒன்றிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு விட்டுச்சு. வாக்கெடுப்பு விடுகிற பொழுது தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு என்று ஒரு அட்டகத்தையே சொருவி கொண்டு இதை எப்படியாவது நாட்டில் அமல்படுத்தி விடலாம் என்று நினைத்த பொழுது, நாடு முக்கியமா தேர்தல் முக்கியமா என்று எண்ணிய பொழுது, எனக்கு தேர்தலை காட்டும் தமிழ்நாடு தான் முக்கியம் என்று எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அங்க எதிராக வாக்களித்து விட்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நம்மளுடைய வீடுகள் எல்லாம் கருப்பு கொடி பறக்க வேண்டும் என்று சொல்லி கருப்பு கொடியை ஏற்றியவர் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த நகலை எடுத்துக்கொண்டு வந்து இதே நாமக்கலில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பத்திரிகை நிருபர்களுக்கு மத்தியில், பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில், ஊடகத்திற்கு மத்தியில் அந்த நகலை தீயிட்டு கொளுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கொளுத்திய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுடைய நோக்கம் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு தாவேக்கா இந்த கூட்டம் நடத்தல. பேசினாரே காங்கிரஸ்காரர் வீரவசனம், ஒரே ஒரு செய்தி சார், காங்கிரஸ்காரர் ஒரு பெரிய வீரவசனம் பேசினாரே சார், கர்நாடகத்திலயும் நீங்க தான் சார் ஆள்றீங்க, தமிழ்நாட்டிலையும் உங்க கூட்டணி கட்சி தான் சார் ஆடுது, உங்க ராகுல்ஜிக்கு ஒரு போன் போடுங்க சார், போன் போட்டு விஜய பேச சொல்லுங்க சார். ஏப்பா, தாவேக்கா அரசு அமைவதற்கு கம்யூனிஸ்டோடு விசிகாவோடு பேபியோடு பேசிய நீங்கள் எங்க தமிழ்நாட்டுக்கு மேகதாது கட்டக்கூடாது, காவேரியில தண்ணியை விட சொல்ல சிவகுமாருக்கு சொல்லுங்கன்னு ஒரு போன் போட்டு சொல்லுங்களேன். சரி சரி பேசலாம். நான் வர்றேன், உங்கள்ட்ட அடுத்து வர்றேன். முரளி சுருக்கமா ஒரே நிமிஷத்துல சொல்றேன். அதாவது இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் சிவகுமார் சந்திக்கிறார், ஜனசக்தி துறை அமைச்சரை சந்திக்கிறார், அதே போல சர்வ கட்சி அவங்க மாநிலத்தில் இருக்கிற சர்வ கட்சி எம்பிகளுடைய கூட்டத்தை சந்திக்கிறார். ஆனால் ஒரு துரும்பை கூட மேகதாதுக்கு கிள்ளி போடவில்லை ஜோசப் விஜய். இப்போது கூட தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.